அனைவருக்கும் வணக்கம். தமிழ்நாடு ஐடி விடுதி உரிமையாளர்கள் நலச்சங்கம். இதுல தமிழ்நாடு ஐடி விடுதி உரிமையாளர்கள் நலச்சங்கம் மற்றும் இந்தியா முழுவதுமாக இருக்கக்கூடிய 50,000 மகளிர் ஆடவர் தங்கும் விடுதிகள், மாணவியர் தங்கும் விடுதிகள், அந்த விடுதிகளை நடத்தக்கூடிய எங்களை போன்ற விடுதி உரிமையாளர்களின் தியாகத்தையும் 365 நாளும் மூடாத கதவுகளோடு நாங்கள் செய்கின்ற பணியையும் கருத்தில் கொண்டு எங்களுக்கு விடுதிகளுக்கு ஜிஎஸ்டியிலிருந்து எக்ஸம்ஷன் தந்த மத்திய அரசுக்கும் பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடிஜி அவர்களுக்கும் இந்தியாவின் பினான்ஸ் மினிஸ்டர் நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் அவர்களுக்கும் எங்கள் தமிழ்நாடு ஐடி விடுதி உரிமையாளர் நலச்சங்கத்தின் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். தமிழ்நாடு சமூக நலத்துறை அமைச்சர் அவர்கள் தமிழ்நாடு முதல்வரின் குரலாக தமிழ்நாடு முழுவதும் இயங்கக்கூடிய விடுதிகளின் நடைமுறை சட்டத்தை எளிமைப்படுத்துவோம் என்று கடந்த வாரத்தில் உங்களை போன்ற தொலைக்காட்சிகளிலே தகவல் சொல்லியிருக்கிறார்கள். அதற்காக விடுதி உரிமைகளை நடைமுறை சட்டத்தை எளிமைப்படுத்துவோம் என்று சொன்ன தமிழக முதல்வரின் குரலாக சொன்ன தமிழக சமூக நலத்துறை அமைச்சர் திருமதி கீதா ஜீவன், மாண்புமிகு திருமதி கீதா ஜீவன் அவர்களுக்கும் இந்த தமிழ்நாடு ஐடி விடுதி உரிமையாளர் நலச்சங்கத்தின் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். இங்க நாங்க முக்கியமா சில கருத்துக்களை இங்க சொல்ல வேண்டியது இருக்கிறது. என்னன்னு கேட்டீங்கன்னா, உண்மையிலேயே பாத்தீங்கன்னா நாங்க எந்த விதமான லைசன்ஸும் வாங்க வேண்டிய அவசியம் இல்லை. விடுதிகளை நடத்துவதற்கு எந்த விதமான லைசன்ஸும் வாங்க வேண்டியது இல்லை அப்படின்னு ஒரு சட்டம் இருக்குது. அந்த சட்டத்தை தெரியாமையே 2014 வேற மாதிரி ஒரு சட்டம் வந்துட்டதுனால நாங்க பல்வேறு இன்னல்களுக்கு ஆளாகிறோம். அதுல முக்கியமான ஒரு சட்டத்தை உங்கள் மூலியமாக இந்த சமுதாயத்துக்கு தெரிவிக்க கடைபட்டுக்கிறேன். அது என்னன்னு கேட்டீங்கன்னா, தமிழ்நாடு கவர்மெண்ட் கெசட்ல பிப்ரவரி 4ஆம் தேதி 2019 அன்றைக்கு ஜோனிங் ரெகுலேஷன் ரூல்ஸ் தமிழ்நாடு கம்பைன்டு டெவலப்மெண்ட் அண்ட் பில்டிங் ரூல்ஸ் அனெக்சர் 18ல என்ன சொல்லியிருக்காங்கன்னா, எந்த விதமான விடுதிகளாக இருந்தாலும், அது மாணவியர் தங்கும் விடுதிகளாக இருந்தாலும் சரி, பணிபுரியும் மகளிர் அல்லது பணிபுரியும் ஆடவர் தங்கும் விடுதிகளாக இருந்தாலும் சரி, அந்த விடுதிகள் அனைத்துமே ரெசிடென்சியல் டோல்லிங் குடியிருப்பு தான் என்று ஒரு சட்டத்தை கொடுத்திருக்கிறார்கள். அது ஒன்று. இன்னும் நாங்கள் நன்றி தெரிவிக்க கடமைப்பட்டிருக்கிற இன்னொரு நபர் யார் என்று கேட்டால், உயர்நீதிமன்ற நீதியரசர் திரு கிருஷ்ணன் ராமசாமி அவர்கள். எங்களுடைய சக விடுதி உரிமையாளர்கள், கோயம்புத்தூரை சார்ந்த சக விடுதி உரிமையாளர்கள் ஒரு வழக்கை தொடுத்தார்கள். எங்களுக்கு இந்த ஜிஎஸ்டில இருந்து எக்ஸம்ஷன் வேணும்னு சொல்லிட்டு மரியாதைக்குரிய டாக்டர் தமிழ்மணின்னு சொல்லிட்டு கோயம்புத்தூர் இருக்க ஒரு விடுதி உரிமையாளர் நலச்சங்கத்தினுடைய செயலாளர் மற்றும் அவர்களாம் சேர்ந்து இதற்காக எங்களுக்காக வாதாடிய அட்வொகேட் திருமதி அபர்ணா நந்தகுமார் அவர்களுக்கு பெரிய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். அதே மாதிரி நீதியரசர் கிருஷ்ணன் ராமசாமி அவர்களுக்கு நாங்கள் வாழ்க்கை முழுவதுமே கடமைப்பட்டிருக்கின்றோம். காரணம், அவர் 22/3/2024 அன்று அந்த ஜிஎஸ்டி உடைய வெர்டிக்ட்ல, அந்த தீர்ப்புல என்ன சொல்லியிருக்கிறாருன்னா, எந்த விதமான விடுதிகள்ல யாரு தங்கி இருந்தாலும் அது குடியிருப்பு வாழ்விடம், ரெசிடென்சியல் டோல்லிங் அப்படின்னு சொல்லி இருக்கிறார். இப்போ 2019 கவர்மெண்ட் கெசட்லயும் நாங்க ரெசிடென்சியல்ல வந்துட்டோம். 2024 நீதியரசர் கிருஷ்ணன் ராமசாமி அவர்கள் சொன்ன கருத்து பிரகாரமும் நாங்க ரெசிடென்சியல்ல வந்துட்டோம். ஆனா இன்னைக்கு வரைக்கும் நாங்க டொமஸ்டிக் ஈபில இருந்து இப்ப நாங்க கமர்ஷியல் ஈபி கட்டுறோம், கமர்ஷியல் ப்ராப்பர்ட்டி டாக்ஸ் கட்டுறோம், டிரைனேஜ் கனெக்ஷன் வாங்க முடியல, ட்ரிங்கிங் வாட்டர் கனெக்ஷன் வாங்க முடியல. இந்த விடுதிகளை நடத்துவதற்கு பெரும்பாடாக உள்ளது. எங்களுடைய கேள்வி, கோரிக்கை என்னவென்றால், கவர்மெண்ட் கெசட்லயே ரெசிடென்சியல் பில்டிங், நீதியரசருடைய தீர்ப்புலயே ரெசிடென்சியல் பில்டிங் சொன்னதுக்கு அப்புறம் எங்களிடம் பப்ளிக் பில்டிங்களுக்கு வாங்கப்பட வேண்டிய ஃபார்ம் டி என்ற ஒரு லைசன்ஸை ஏன் வாங்க சொல்றாங்க? அந்த ஃபார்ம் டியை எங்களுக்கு ரத்து செய்யணும்.
அப்படின்னு சொல்லிட்டு நாங்க இந்த அரசாங்கத்துல கோரிக்கையா வைக்கிறோம். அது மட்டும் இல்லாம ஒரு பில்டிங்ல ஒரு ஏ பிளாக்ல ஒரு 5 குடும்பம் இருக்குது, பி பிளாக்ல ஒரு 5 அதே 5 டபுள் பெட்ரூம் பிளாட்ல ஒரு 25-30 பேர் லேடிஸா ஜென்ஸா தங்கி இருக்கிறாங்க. ஏ பிளாக்ல 5 ஃபேமிலி இருக்கிறாங்க. அந்த ஃபேமிலில இருக்கிறவரு பெரிய மேனேஜரா இருக்கலாம், பெரிய ஆபீசரா இருக்கலாம். அந்த 5 பில்டிங்க்கு அந்த 5 டபுள் பெட்ரூம் பிளாட்டுக்கு இபி டொமஸ்டிக், ப்ராப்பர்ட்டி டாக்ஸ் டொமஸ்டிக், ட்ரைனேஜ் கனெக்ஷன் ஈஸியா கிடைச்சிரும். அவங்களுக்கு ஃபயர் லைசென்ஸ் தேவையில்லை, சானிட்டரி லைசென்ஸ் தேவையில்லை, ஃபுட் லைசென்ஸ் தேவையில்லை. அதே அது அண்ணன் வச்சுக்கோங்க. ஏ பிளாக் தம்பி இது பி பிளாக். தம்பி இது பி பிளாக்ல எங்களை மாதிரி ஒரு விடுதி உரிமையாளர் எப்படின்னு கேட்டீங்கன்னா, சமுதாயத்தால் வாழ்வாதாரம் இழந்த ஒரு மகளிர், கைம்பெண்கள், வேலை வாய்ப்பு இல்லாத ஒரு இளைஞர், இல்ல ஓய்வு பெற்ற ஒரு முதியோர், அதுவும் இல்லைன்னா இந்த சமுதாயத்தால நித்தம் ஏச்சுக்கும் பேச்சுக்கும் அவமானத்துக்கும் ஆட்பட்டு துடிக்கின்ற திருநங்கையர் கம்பீரமாக ஒரு 30 பேருக்கு 40 பேருக்கு சாப்பாடு செஞ்சு கொடுத்து இந்த பிசினஸ் பண்ணிட்டு வராங்க. இந்த 30-40 பேருக்கு சாப்பாடு செஞ்சு கொடுத்து மாசம் ஃபுல்லா செஞ்சு சாப்பாடு செஞ்சு கொடுத்து எல்லா ஃபெசிலிட்டி கொடுத்து 6000 ரூபாய் வாங்குறாங்க. அந்த 6000 ரூபாயில அவங்க சம்பாதிக்கிற ப்ராஃபிட்ன்றது 500 ரூபாய். இந்த மாதிரி கம்பீரமா தொழில் சொல்லக்கூடிய இவங்க கிட்ட ஃபுட், ஃபயர், ஸ்டெபிலிட்டி, சானிட்டரி வாங்குவது எந்த விதத்தில் நியாயம் என்ற கேள்வியை நாங்கள் வைக்கிறோம். அது மாதிரி ஆல்ரெடி கவர்மெண்ட் கஸ்டடியில ரெசிடென்சின்னு சொல்லியாச்சு.